என்ன பேண்ட் போட்டுறேன்? வெளில போலான்னு சொன்ன பேண்ட்டை பாருங்க ஆண்டி. ஐயா கர்மமே. இந்த உலகத்திலேயே சாதி மதம் பார்க்காத ஒரே உறவு என்ன உறவு தெரியுமா? தெரியுண்ணே. என்னது? உடல் உறவு. லவ் பண்றது எது ரொம்ப முக்கியம்? பசங்களை பொறுத்தவரைக்கும் பொண்ணுங்களோட உடம்பு தான் முக்கியம். பசங்களை பொறுத்தவரைக்கும் பொண்ணுங்களோட உடம்பு முக்கியம். அப்படி ஏன் அவுத்து காட்டுறீங்க? இந்த கெட்டிக்காரன் சொல்றது லவ் பண்ணி போன்ல மணிக்கணக்கா கனவுல போட்டா அவருக்கு தெரியும். அவர் பேசுறதெல்லாம் 100% உண்மைதான்றது. லவ்வர்கிட்ட பேசும்போது அந்த இனிமை இருக்குவார். சாப்பிட்டியாடான்டுவேன். அந்த பிள்ளை ஏய் சரவணா சாப்பிட்டேன்டா, உடனே விட மாட்டேன். என்ன அரிசின்றியான். அது நவாப்டா, இவன் எங்க வீட்லயும் நவாப் தாண்டா, முண்டை ரேஜேஜை திம்பேன். இவர் மேல சத்தியமா தாண்டா உண்மை. திருப்பி கேட்பேன், திருப்பி வைக்க மாட்டேன். சிலிண்டரா கேஸ் எடுப்பேன். ஏன் எந்த நோத்தா விட்டு அடுப்பா இருந்தா நீ ஜல்புற, மறுபடியும் வைக்க மாட்டேன். சாப்பிடும்போது ஒரு கையா 2 கையும் கை கழுவிட்டியாடா, அடுத்து கேட்பேன் பாரு. பாவாடை கட்டிருக்கியா, சட்டி போட்டிருக்கியா? மனசுல நினைச்சத நீ வாய் வழியா மாத்தி சொல்லலாம். ஆனா உன்னுடைய முகப்பாவனை நல்லா காட்டி கொடுத்துச்சேமா. டர்ட்டி மைண்ட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு ஒரு செக் பண்ற மாதிரி ஒரு கேம். ஓகேயா? ஃபர்ஸ்ட் கேள்வி கேக்குறேன். ஹேண்ட் எதுக்கு இருக்கீங்க? என்ன யோசிச்சீங்க? ஹேண்ட் கிளாப். சரி ரைட், ஓகே. சரி ரைட். இன்னொன்னு வேற என்ன சொல்ல? சரி ப்ளோ. ஏங்க சொல்லுங்க. அவங்க அப்ப உண்மையில உங்களுக்கு டர்ட்டி மைண்ட் இருக்கு கரெக்டா? கொஞ்சமா. ரைட், ஓகேங்க. எனக்குலாம் இல்லைங்க. நம்ம வாழ்க்கையில வாய்ப்புன்றது ஒரு முறை தான் வரும். அத கரெக்டா பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு உகந்த ஆள் நீதாயா. காலைல விழுந்தியா? இல்ல இந்த காலந்தா விழு. நீங்க என்னமா பிக்கப் லைன் சொன்னீங்க? உங்களுக்கு ஆப்போசிட்டா பயலுக்கு ஒரு லைன் சொன்னாலும் பாருங்க, அது உண்மையிலேயே ஏக போகமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து அட்டிப்புலிங்ல இருந்து வந்திருக்கோம். இப்போ என் ஃப்ரெண்டு ஒரு பிக்கப் லைன் சொல்ல போகிறேன். காஃபில இருக்க சக்கரை நீ நான் ரொம்ப இருக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் டோலாக்கு போய் புள்ளிங்கோ. என் மச்சான் இப்போ ஒரு பிக் லைன் சொல்ல போகிறான். டே சொல்றா, காவால இருக்கும் தண்ணி பொடி. அடா 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 அடா, என்னமா யோசிக்கிறீங்கடா? ஒவ்வொரு வரியும் முத்து முத்தா இருக்குது. நடைமுறை தெரிஞ்ச பசவதான் போங்க. ப்ரோ, ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு உள்ள போனது ஃபர்ஸ்ட் என்ன வார்த்தை பேசுவாங்க? விளக்கு அணைக்கவா? கல்யாணம் ஆன புருஷ மராட்டி என்ன நினைப்புல இருப்பாங்க? பொண்டாட்டி எப்படா விடியும் நினைப்பாங்க, புருஷன் எப்படா விடலான்னு நினைப்பாங்க. இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு பதில எதிர்பார்க்கலப்பா. ரொம்ப டூ மச்சுப்பா இது. லவ் பண்றது எது ரொம்ப முக்கியம்? பசங்களை பொறுத்தவரைக்கும் பொண்ணுங்களோட உடம்பு தான் முக்கியம். பசங்களை பொறுத்தவரைக்கும் பொண்ணுங்களோட உடம்பு முக்கியம். அப்படி ஏன் அவுத்து காட்டுறீங்க? ஏமா உண்மையிலே ரொம்ப பிரமாதமா வளர்த்துருக்காங்கம்மா உங்க அப்பா அம்மா. உன் இன்ஸ்டாகிராம் ஐடியும் அப்படியே வீடியோல கொஞ்சம் மேல போட்டுருந்தீங்கன்னாக்கா உன்ன மாதிரி பசங்க ஃபாலோ பண்றது கரெக்டா இருந்திருக்குமா. பாம்பு இவன் ஒருத்த பாம்பு. ஆமா, ஆயி போன மாதிரி ஒரு மூஞ்சி. கடிச்சிடும், காலை கடிச்சிடும். காலை மட்டுமா கடிக்கும்? இல்லனா மட்டும் நல்லதா உழுந்துரும் பாருவான் காதுல. நீ காதால கேக்குறது, வாயால பேசுறது எல்லாமே அந்த விஷயம் தானடா காத்து கருப்பு. கீழே இருக்கிறது வந்து பொது சொத்து. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. புரியல, நீங்க ஏதோ சொன்னீங்க, அது என் காதுல தவறா வந்துருச்சு. கீழே இருக்கிறது வந்து பொது சொத்துன்ற. அதுதான் எனக்கு தெரியல. ப்ரோ, நீங்களும் உங்க லவ் ஒரு அவுட்டிங் போறீங்க, அங்க போயிட்டு என்ன ஜூஸ் பேர் குடிப்பீங்க? நான் ஏன் ப்ரோ ஜூஸ் குடிக்கணும்? பால் தான் குடிப்பேன். நான் கூட நம்ம வீட்டுல மட்டும்தான் இப்படி ஒரே சாப்பாட்டை டெய்லி சமைக்கிறாங்கன்னு நினைச்சேன். ஆனா எல்லா வீட்லயுமே இப்படிதான் ஒரே சாப்பாட்டை மாத்தி மாத்தி சமைக்கிறாங்க. போ, இன்னைக்கு என்ன சமைச்சிருக்க? சாம்பார் ரசமும். நேற்று என்ன சமைச்ச? ரசமும் சாம்பார். அது எப்படி டெய்லி ஒரே சாப்பாடு தான் சமைக்கிறேன்? மாற்றி மாற்றி சமைச்ச மாதிரியே பேசுற. நான் மூஞ்சி எப்படி வச்சுக்கிறாதே. ஒரு நாள் கூட நிம்மதியாக சாப்பிட முடியாது. நான் போய் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுவோம். இந்த சாவியை காணாம, சாவியை காணாம மேலே போய் பாட்டுவா.
வேலையா? வீட்டில் பழைய கஞ்சி கூட ஊற்ற மாட்டாங்க. நான் சமைச்சு போட்ட சாப்பாடை சாப்பிட்டு கொளுத்து போய் என்னைய கேள்வி கேட்குறேன். நான் கால் கடுக்க நடந்துட்டு வரேன், நோகாமல் 2 தலை சீவிட்டு இருக்கேன். சாவி இருக்காடா? இருக்கு, மேலே தான் இருக்கு. கூடு பார்த்துட்டு தானே வர சொன்னேன், எடுத்துட்டு வர சொன்னேன். பையன் பாக்குறதுக்கு தான் சின்ன பையன் மாதிரி தெரியறா, ஆனா உண்மையிலேயே நீ மிகப்பெரிய அனுபவசாலி தான்டா. உன்னுடைய பேச்சுல இருந்து புரியுதுப்பா. உண்மையிலேயே எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா, இல்லை உங்களுக்கு எப்படின்னு தெரியல. பாருங்க, நாளைக்கு இப்போ சேலரி போட போறாங்க நீங்களேன், அப்படி நம்ம ரெக்க கட்டி பறப்போம் ஆகாசத்தை நான் பாக்குறேன்ட்டு. மயிர பிடிங்கன்னா சேலரி போட்டு ஒரு 2 மணி நேரத்துல காசுலாம் எங்க புளிச்சிட்டு போன்னு தெரியல. லோனு கீனு அங்க இங்க வயிறு பிடிங்க லொட்டு வச்சுக்கிட்டு கருமா சே மறுநாள் நாள் காலைல எழுந்துச்சு பார்த்தா மண்டை பிடிச்சிருக்கோண்டே இருக்கா. அடியில காத்தடிச்சாடு. ப்ரோ இந்த வருஷம் லவர்ஸ் டேக்கு என்ன ப்ரோ பண்ணலான்னு இருக்கீங்க? ஒரு பிளானும் இல்லை ப்ரோ. ஆளே இல்லை, எதுக்கு பெல்லு? இல்லை புரியல. அதான் ப்ரோ, ஆளே இல்லை, எதுக்கு பெல்லு? சரி. இந்த வருஷம் பிப்ரவரி 14 வரைக்கும் பார்ப்பேன், லவர்ஸ் டே வரைக்கும். சரி. கமிட்டட் ஆகலன்னு வச்சுக்க, கொஞ்சம் அது காக்கா போட்டுலான்னு இருக்கேன் ப்ரோ. எதுக்கு தேவையில்லாம தூங்கின்னு வேணாம்னு நினைக்கிறேன். நமக்கு ஆளும் செட் ஆக மாட்டேது, இதுவும் செட் ஆக மாட்டேது. அது என்ன யூஸ்? அதான் அடுத்து காக்கா போட்டுலான்னு இருக்கேன் ப்ரோ. ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆள் இல்லாம. ஆண்டி இதெல்லாம் தான் பேஷன்னு போட்டு தெரியறானுங்க இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸுங்க. நீங்களாவது ஒழுங்கா உங்க பிள்ளைக்கு சொல்லி புரிய வைங்க. என்ன பேண்ட் போட்டுறேன், வெளில போலான்னு சொன்ன பேண்ட பாருங்க ஆண்டி. ஐயா கர்மமே, என்ன தயவு செய்து இதெல்லாம் பண்ணாத. பிச்சைக்காரன் கூட நீங்க நல்லா போட்டு உட்காந்துருக்கேன்டா. ஏன்டா கேவலப்படுத்துற? சீத வீட்டுக்கு கிளம்புடா. டேய் என்ன பண்ணு, மேட்சிங்கா ஒரு ஷர்ட் போடு, நல்லா இருக்கும். மேட்சிங் சட்டை போட்டுன்றேன். இது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா ஃபர்ஸ்ட் உனக்கு? எனக்கு தெரிஞ்சல நான் ஒத்தே இருந்திருக்க மாட்டேன். இது வரைக்கும் கில்ட் கட் பண்ணி தந்துறேன் உனக்கு. என் தொடையெல்லாம் பார்த்தப்ப எல்லாம் ஆசைப்பட்டுருவாங்க. அது கரெக்டா தான் இருக்கும். சீமானுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக முக்தார பத்தி தெரியாம இப்படி முழுசா வந்து மொத்தமா மாட்டிக்கிட்டியடா தம்பி. அந்த ஆளு இன்டர்வியூக்கு வர்றவங்களையே போக்குமாக்கா கேள்வி கேக்குறவரு. என் பேர் ஐயனார் சார். எந்த ஊரு? சென்னை தான் சார், சென்னை தான் சார். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஆமா ஆமா, நல்லா இருக்கேன் சார். சரிப்பா. சரி சார். பேசும்போது ஏன் சார் ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க? யாருப்பா? ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க சார். யார பத்திப்பா? அவர் சீமான பத்தியா? சீமான் ஒழுங்கா பேசுறாரா? சீமான் எங்க யார பத்தி ஆபாசமா பேசினாரு? பிரபாகருடைய அண்ணன் பையனை தேவடியா பையன் திட்டினாரா? அது நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே? காளியம்மாட்ட மசுறு பிசுறுன்னு சொன்னாரா? பிரபாகர் ஆத்தானுக்கு பிறந்தவன் சொன்னாரா? உங்க பேர், உங்க இனிஷியல் என்னப்பா? என் பேர் ஆறு. இனிஷியல் ராஜவேல், எங்க அப்பா பேரு. ஆறு தானே? ஆமா. இந்த மாதிரி இங்கிலீஷ் ஆறு இனிஷியல் பயன்படுத்துறவங்க அவன் ஆத்தாவை கூட்டி கொடுத்தவன் சொன்னாரு சீமானு. புது பொண்டாட்டிக்கும் புது வண்டிக்கும் இருக்கிற ஒற்றுமைய இதுக்கு மேல யாரும் தெளிவா சொல்ல முடியாதியா? ப்ரோ புது பொண்டாட்டிக்கும் புது வண்டிக்கு என்ன வித்தியாசம் ப்ரோ? இது என்ன ப்ரோ கொஸ்டின்? ரெண்டையுமே எப்படா ஏறுவான்னு தான் பாப்போம். கை கொடுத்து சொல்லியா மட்டும் ஓத்துன்னு போறேன். கை குடியா ஹாப்பி பர்த்டே சொல்லியா? அடே நீ ஓட்டணும்னு சொன்னது எல்லாம் கூட எனக்கு அப்படித்தாண்டா கேட்டது காதுல. ஃபர்ஸ்ட் காலை சந்தில விட்டு ஓட்டணும், அதுக்கப்புறமா காலை தூக்கி போட்டு ஓட்டணும், அப்புறம் லாஸ்டா தான் மேலே ஏறி உட்காந்து ஓட்டணும். என்னமோ சொல்லிட்டாரா? சைக்கிள்டா, சைக்கிள் அப்படிதான் ஓட்டணும். புதுசா ஒரு மொழியை கத்துக்கிறோம்னாக்கா அதுல இருக்கிற நல்ல வார்த்தைகளை கத்துக்கிறோமோ இல்லையோ, கெட்ட வார்த்தைகளை ரொம்ப சீக்கிரமா கத்துக்கிறீங்கடா. மாமா செல்ஃப் மோட்டர் யார் மாட்டினா? இது தேவடா பிரச்சனை. போயிடுச்சுனா ஃபுல்லா மோட்டர் மாத்தி 10 நாள் தான் ஆகுதான். ஆனா அதுக்குள்ள மோட்டரே எரிஞ்சிச்சு. இதோ பாருங்க, 15 days ஆயிடுச்சு. 15 days தான் ஆகுதா. மாமாவோட வண்டி தான் இது, ஃபுல்லா கண்டோம். இதெல்லாம் எப்படா யோசிக்கிறீங்க? ஒரு ஆளா தனியா உட்காந்து யோசிச்ச மாதிரி தெரியல, ஒரு குழுவா உட்காந்து யோசிப்பீங்களோ? இந்த உலகத்திலேயே சாதி மதம் பார்க்காத ஒரே உறவு என்ன உறவு தெரியுமா? தெரியுண்ணே. என்னது? உடல் உறவு. எத்தனை பேர் வரட்டு? சூப்பர் ஸ்டார் நிரந்தர சூப்பர் ஸ்டார் தளபதி. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு.
ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எல்லாம் இணையத்துல இருந்து ரொம்ப தேடி தான் எடுக்கிறோம் நாங்க. அதனால நீங்க போடுற லைக் ஷேர் எல்லாம் எங்களை அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு மோட்டிவேட் பண்ணும். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, டாடா, பை பாய்.